இதுக்கப்புறம் அந்த லேடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஹோட்டல்ல ஏதோ இருக்கு, நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த ஹீரோ திடீர்னு சைக்கோவா மாறிட்டு, நான் இங்க அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்கேன், என்னால இங்க இருந்து வர முடியாது, அதனால நீங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த பாருக்கு போறான். அங்க ஒரு வெயிட்டர் வந்து என் மேல ஃபுட்டை கொட்டிடுறாரு. அவர் உடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதை கிளீன் பண்ணி விட்டுருக்கும் போது, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு என் பேர் வந்து கிரீடி அப்படின்னு சொல்றான். கிரீடியாவோ, அப்ப நீங்க தான் இந்த ஹோட்டல்ல தங்கியிருந்து உங்க ஃபேமிலியை கொன்னீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா அது நான் தான், நான் ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா ஒர்க் பண்ண விடாம அவங்க பயங்கரமா என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் கொன்னுட்டேன். எனக்கு தெரிஞ்சு உன் ஃபேமிலியும் இதே பிரச்சனை தான் இருக்குது, ஸோ உன் பையனையும் நீ கொன்னுரு, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், ஃபர்ஸ்ட் உன் பையனை கொல்லு, அதுக்கப்புறம் உன் ஒய்ஃபை கொல்லு அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவர் மனசுல ஆழமா பதிச்சிடுறான். இதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, நேரா அந்த ரேடியோ ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ரேடியோ சிஸ்டம் எல்லாத்தையுமே உடைச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் அந்த குக்குக்கு மனசு சரியில்லாம அவர் ஃபிளைட்டை பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வரதுக்காக வந்துட்டு இருப்பாரு. இதை பார்த்து அந்த ஹீரோயின் நேரா போயிட்டு அவன் எழுதி வச்சதெல்லாம் பார்த்தா அவன் ஒரே வார்த்தை தான் திருப்பி திருப்பி டைப் அடிச்சிருப்பான். ஹீரோ இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு நேரா ஃபர்ஸ்ட் அவன் ஒய்ஃபை கொல்றதுக்காக வருவான். ஒய்ஃப் வேண்டாம் இப்படி என்ன பண்ணாத அப்படின்னு சொல்லுவான். ஆனா இவன் அது எதுவுமே காதுல போட்டுக்காம, வா ஃபர்ஸ்ட் நான் நம்ம பையனை கொன்னுடுறேன், அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், அவனால நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோஆபரேட் பண்ண அந்த பேட்டை கையில கொடு, நம்ம அவனை அடிச்சு கொண்டுடலாம், அதுக்கப்புறம் நான் உன்னை கொண்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவான். அப்புறம் கையில இருக்க பேட்டால அவன் தலையிலே ஒரு அடி அடிச்சு அவனை நேரா தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற அந்த ஸ்டோர் ரூம்ல அவனை போய் போட்டுட்டு அந்த இரும்பு டோரை அவன் லாக் பண்ணி வச்சுட்டு போயிடுவான். அவன் கதவை திறக்க சொல்லி பயங்கரமா கதறுவான். ஆனா அவன் அந்த இடத்த விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு அந்த ஸ்னோ பவுல் எடுத்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்னோ பவுலையும் ஓட முடியாத அளவுக்கு அவன் ரிப்பேர் பண்ணி வச்சிருந்துருப்பான்.